லீடர் எதுக்கு லீடர் அப்படின்னா குடும்பத்துக்கு லீடர். குடும்ப லீடர் ஆட்டோமேட்டிக்காக தெருவுக்கு லீடர் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. ஒருவேளை எதிர்காலத்தில் அவர் வந்து லெஜெண்ட்ஸ் அரசியலில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. லீடர்னு பேர் வச்சோடனே எல்லாரும் லைட்டாக, ஏன்னா அதுக்கு முன்னால் லெஜெண்ட் வச்சார். அது எள்ளு, இது எள்ளு. சாராம்சம் விளையாட்டு சம்மந்தப்பட்டதா? அவன் சொன்னான் கதாநாயகி வந்து கொரியாவில் போய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அந்த கொரியாவில் போய் வாழணும்னா ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணுங்கிற இன்டென்ஷன் ஏதாவது கதையில் இருந்துச்சுன்னா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லைனே, சியோவில் பார்த்தோம்னே அப்படின்னாரு. தொங்கிட்டார் டைரக்டர். இதுவே இந்த ஆடியோ வெளியீட்டுலா, இசை வெளியீட்டுலாம் இந்த அவங்க காசு கொடுக்குறாங்க, 5000 கொடுக்குறாங்க, 20000 வரைக்கும் வாங்குகிற ஆங்கர் இருக்காங்க. அவங்க நான் ஒரு ஆங்கர் கீழே இறங்கி வரும்போது, ஜான் எங்களை மேலே பைத்தியம் நினச்சிட்டியா, நீயே கேள்வி கேட்டுட்டு இருக்க, நீ கேள்வி கேட்டதில் ஒரு செய்தி இல்லை தெரியுமான்னு. சார் மன்னிச்சிருங்க சார், எனக்கு பணம் கொடுக்குறாங்க சார், அவங்கள நான் திருப்திப்படுத்தணும்லான்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். அதாவது இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வார காம்போ. அதாவது திரைப்பட நடிகர் மற்றும் விமர்சகராக இருக்கக்கூடிய பயில்வான் ரங்கநாதன் சார் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இடையில வந்து நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான தியேட்டரில் வந்து நல்லா தடபுடலாக கல்யாணம் மாதிரி ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டு நடந்துச்சு. ஹீரோவே இல்லாமல் ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டா பயங்கரமாக நடந்துச்சு. நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வெயில் நிறைய அமுச்சு விட்டுருந்தாங்க. ஆமாம், நிகழ்ச்சி காலையில் இட்லி, தோசை, பொங்கல், வடை, மத்தியானம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், மீன் வறுவல்லாம் அசத்திட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் தசரா திருவிழான்னு ஒன்று நடக்கும், இல்லை அம்மன் கோயிலில் திருவிழா நடக்கும், அந்த மாதிரி ஒரு திருவிழா. என்னடா இவ்வளோ ரசிகர்களா அப்படின்னு உள்ளே போய் விசாரித்தா, அதில் 90% பேர் சரவண ஸ்டோர்ஸில் வேலை செய்கிறவங்க. அதாவது அவர் 2 in 1 அடிச்சிட்டார். எப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்கள எப்படியாவது குடும்பம் வந்து படத்தை பார்க்க வைக்கணும் அப்படின்னா இது ஒரு டெக்னிக். வாங்க ட்ரெயிலர் இதுக்கு வாங்க, சாப்பாடு போடுறேன், ஸ்நாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய அளவில் கொண்டாட்டம் போட்டாங்க. என்னடான்னு பார்த்தா கடைசியில் சரவணா ஸ்டோர்ஸ் ஹீரோ லெஜெண்ட் சரவணா வரல. சே, என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அதுக்கு முன்னால் வந்து அதாவது ஃபஸ்ட் லுக்கு போஸ்டர் வெளியீட்டு விழா வந்து ஸ்டார் ஹோட்டலில் வச்சார். அப்போ அந்த படத்தில் நடித்த குரு யாரையுமே கூப்பிடல, எக்ஸப்ட்டு துரை செந்தில்குமார் இயக்குனரும் லெஜெண்ட் சரவணன் மட்டும்தான் வந்திருந்தாங்க. பத்திரிகையாளர் எல்லாரையும் தனித்தனியாக பார்த்து மரியாதை கொடுத்தாரு. அப்போவே இருந்து சொன்னார், இந்த படத்துக்கு லீடர் படத்துக்கு நான் வந்து ஒரு 5 தடவை நான் அவங்கள மீட் பண்ண போகிறேன். அப்போ அடுத்தது வந்து ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. இதில் ட்ரெய்லர் வந்து 2 ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா துரை செந்தில்குமாரும் ஸ்டண்ட் மாஸ்டர் மாதேஷும் சேர்ந்து அவரை பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஆமாம் சார். அதாவது இதுக்கு முன்னால் அவருடைய முதல் படம் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. இதில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நல்ல ஒரு பாசம், தந்தை மகள் பாசம்லாம் அதில் இருந்துச்சு. நல்லா தான் பண்ணியிருந்தார். ஏன் அப்படின்னா, எல்லாத்துலேயும் போன முறை நான் யாரையும் கூப்பிடலை, இந்த முறை அவங்களா துரை செந்தில்குமார் அந்த குரு எல்லாம் சேர்ந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ண சொல்கிறாங்க. அதேமாரி ரசிகர்கள் விழாவையும் கொண்டாடினார் அவர். இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். அதாவது நிறைய தொழிலதிபர்கள், ரியல் எஸ்டேட்டுக்காரங்க, நிறைய பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க தன்னுடைய ஊழியர்களை அந்த சினிமாவில் லிங்க் பண்ணவே இல்லை. இது ஒரு நல்ல உத்தி. ஏன்னா அவர் வந்து சினிமாக்காரங்களை தான் கவனிக்கிறார், நம்மளை கவனிக்கலைங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்க ஊழியர்கள் இருக்கும். இப்போ ஊழியர்களுக்கு சந்தோஷம் இருக்கும்ல. ஸோ அதில் ரெட்டை வெற்றி, 2 in 1 அடிச்சிட்டாரு சரவணன். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் படம் வெளியாகுது. அநேகமாக அடுத்த மாதம் இசை வெளியீட்டு விழா இருக்கும். 5 முறை நான் பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. லீடர் எதுக்கு லீடர் அப்படின்னா குடும்பத்துக்கு லீடர். குடும்ப லீடர் ஆட்டோமேட்டிக்காக தெருவுக்கு லீடர் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. ஒருவேளை எதிர்காலத்தில் அவர் வந்து லெஜெண்ட் சரவணன் அரசியலில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் படம் தொடர்ந்து 4 படம் வெற்றி ஆகணும். ஆனால் அவர் இப்போதைக்கு அரசியலில் ஈடுபடுற மாதிரி அவர் வெளிப்படையாக சொல்லலை. லீடர்னு பேர் வச்சோடனே எல்லாரும் லைட்டாக, ஏன்னா அதுக்கு முன்னால் லெஜெண்ட் வச்சார். அது எள்ளு, இது எள்ளு. அடுத்த எள்ளில் என்ன வரும்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அவர் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருவாரு. சரி, ஓகே சார். அதாவது நீங்கள் எங்கே போனாலும் வந்து ஆங்கருக்கு வந்து மார்க் போடுவீங்க சார். நான் கூட ஒரு சபதம் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட. 80க்கு மேலே நான் மார்க் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருக்கேன்.
அது எப்போ நீங்கள் அதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தெரியல. நானும் போராடிக்கிட்டே இருக்கேன் 80 மார்க். இல்லை, அதாவது நம்ம ரேஞ்ச் வந்து இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது. அதாவது நம்ம வியூஸ் எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்குது. நம்முடைய இந்த ஜெம் டிவியுடைய அதிபர் அண்ணாச்சியும் நல்லா போயிட்டுருக்கு யூடியூப்பு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதை நம்ம இன்னும் தக்க வச்சுருக்கணும். கண்டிப்பாக சார். தக்க வச்சதுக்கப்புறம் நம்ம பட்டத்தை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இந்த இசை வெளியீட்டு விழாலையும் சரி, இந்த ப்ரெஸ் மீட்லேயும் சரி, இந்த ஆங்கர்னு சில பொம்பளைங்க வந்து பண்ணுற அழிச்சாட்டி இருக்க தாழ முடியாது. அதாவது ஓப்பனிங்களே இப்போது நாம் அழைக்கப் போவது நம்முடைய ஹீரோ அப்படின்னு சொல்லுவாள். சொன்னோடனே எல்லோரும் அவரை வரவேற்கும் விதத்தில் கைத்தட்டுங்கள்ப்பா. ஏண்டி அறிவு இருக்கா அவனுக்கு? நாங்கள் பத்திரிக்காரனா இல்லை காசு கொடுத்து விட்டு வந்திருக்குமா கைத்தட்டுறதுக்கு? வந்தையா வரப்போறான்னு சொல்லிட்டு போய் அவளுக்கு தெரியாது பத்திரிகைக்காரன் கைத்தட்ட மாட்டான்னு. அது மாதிரி லூஸு. அப்புறம் ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னால் பத்திரிகைக்காரங்க தான் ப்ரிப்பேராக வருவாங்க. என்ன மாதிரி பத்திரிகைக்காரங்களாம் அண்ணே ஏதாவது கேட்டு இன்னும் கவுத்துறாதீங்கன்னேன்னு சொல்கிறார்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அதேமாதிரி முதல் கேள்வி கேட்டவுடனே அண்ணே அப்படின்னு கும்பிட்டுறவங்க பாலாவிலேருந்து இருக்காங்க, டேரக்டர் பாலாவிலேருந்து. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ப்ரெஸ் மீட் என்றால் கண்டென்ட் வேணும். இப்போ எந்த டிவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி இந்த இசையில் விட்டுலான்னு கொடுத்தோன்னா தூக்கி போயா எவையா பார்க்குறான், அதில் ஒரு நியூஸ் இல்லை ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அப்போது நீ பத்திரிகைக்காரனை தான் கேள்வி கேட்க வசதியாக இருக்கும். அந்த படத்து பேர் மேட் இன் கொரியா. கொரியானா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வேர்ல்டு ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 கொரியா தான். அப்போது நீ இந்த படத்தினுடைய சாராம்சம் விளையாட்டு சம்மந்தப்பட்டதா? அவன் சொன்னான் கதாநாயகி வந்து கொரியாவில் போய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அந்த கொரியாவில் போய் வாழணும்னா ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணுங்கிற இன்டென்ஷன் ஏதாவது கதையில் இருந்துச்சுன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லைனே, சியோவில் பார்த்தோம்னே அப்படின்னாரு, தொங்கிட்டார் டைரக்டர். அதே மாதிரி நாங்கள் 40 நாள் அங்கே இருந்தோம், மற்ற அங்கே உள்ளவங்களெல்லாம் நடிக்க வச்சிட்டோம் இப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு அப்புறம் தான் பதில் வந்தது. அதுமாரி இந்த ஆடியோ வெளியீட்டு விழா, இசை வெளியீட்டு விழாலாம் இந்த அவங்க காசு கொடுக்குறாங்க, 5000 கொடுக்குறாங்க, 20000 வரைக்கும் வாங்குகிற ஆங்கர் இருக்காங்க. அவங்க நான் ஒரு ஆங்கர் கீழே இறங்கி வரும்போது ஜான் எங்களை மேலே பைத்தியம் நினச்சிட்டியா, நீயே கேள்வி கேட்டுருக்க, நீ கேள்வி கேட்டதில் ஒரு செய்தி இல்லை தெரியுமான்னொன்னே, சார் மன்னிச்சிருங்க சார், எனக்கு பணம் கொடுக்குறாங்க சார், அவங்கள நான் திருப்திப்படுத்தணும்லான்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. ஏமா அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக எங்கே குறாமை ஏன் வாங்கிக்கிட்டுற அப்படின்னு கேட்டுவிட்டேன். எனவே ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னால் ஒழுங்காக மீடியாக்காரங்களை கேள்வி வைக்க விடுங்க. நீங்களே உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டிக்கிறதுக்காக காசு ஜீரணாங்கிற வாங்கின காசு ஜீரணாங்கிறதுக்காக ஆங்கர்கள் தத்து புத்துன்னு உளராதீங்க. சினிமாவை பற்றியும் தெரியாது, மீடியாவை பற்றியும் தெரியாது, அந்த படத்தை பற்றியும் தெரியாது. முன்னூட்டி டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட என்னென்ன பேச போகிறேன்னு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டியதானே. அதெல்லாம் எடுக்காமல் வந்து உயிரை வாங்கிக்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணு கோவம் வந்துட்டு நான் கேள்வி கேட்டு முடித்த உடனே இன்னொருத்தர் கேள்வி வைக்க போனார். முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். யார் இந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தது? அதுக்கப்புறம் நான் அந்த பிஆர்ஓ சுரேஷ் சந்திராட்டே கேட்டுட்டேன், ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னால் பத்திரிகைக்காரங்களை கேள்வி கேட்க விடுங்க. இல்லையா அவங்க ஒரு 4-5 பேர் பேசிட்டு ஒரு ஷீட்டில் இன்னும் நடித்தாங்க இதான் கதைன்னு எழுதி கொடுத்துருங்க, டைப் பண்ணி கொடுத்துருங்க. ஒன்றும் இல்லாமல் முட்டைதான் குட்டையில் உள்ள சரிதான் பண்ணிடுறேனே அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் உள்ளேயும் இல்லை, வெளியே தான் இருந்தார். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த இசை வெளியீட்டு விழா எதுக்காக நடத்துகிறாங்க, ப்ரெஸ் மீட்டுடைய நோக்கம் என்ன? இது ஒரு இடமும் இல்லாமல் ஒரு தாண்டோரித்தனமாக ஏதோ டிஃபனை சாப்பிட்டோமா சோத்தை சாப்பிட்டோமாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இது என்ன தெரியுமா, போய் நாம் எடிட்டை கொடுத்து எடிட் பண்ணுங்கன்னா இதெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல சார். இன்னொரு உண்மையை சொல்கிறேன், இந்த இசை வெளியீட்டு விழான்னு சொன்னீங்கன்னா முதல் 2 யார் முதல் 2 போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் காசு கொடுக்குறாங்க யூடியூப்பில். மிச்சம் எல்லாம் 100க்கு மேலே போகவே போகாது, பைசாவும் வராது. இதுக்கு ஒரு கேமராவுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ப்ரொடியூசரு, ஒரு காரு, யூடியூப் நடத்துகிற டிவி நடத்துகிறவங்களுக்கும் நட்டம். அதேமாரி அந்த கண்டென்ட் இல்லாமல் இருக்கனால டிவிக்கு நஷ்டம். இது யோசிங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நேயர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். ஏன் இந்த இசை வெளியீட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தயாரிப்பாளர்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் வெட்ட வெளிச்சு அமைக்கிட்டேன். அதுவும் நீங்கள் கேட்டதுனால. ரொம்பவே எல்லா கேள்விக்கும் ரொம்பவே சூப்பராக பதில் சொன்னீங்க சார். இன்றைக்கி ரொம்ப நான் வந்து நம்ம இன்டர்வியூவோட இன்றைக்கி ரொம்ப அதிக நேரம் உங்களோட நேரம் வந்து நான் செலவழிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.